ஹலோ வேல்டு ஃபார் எவர். நம்ம இந்த வெள்ளை பூண்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து டேப்லெட் வடிவில் வந்து எடுத்துக்குவாங்க ஒரு சில பேர். ஸோ இந்த வெள்ளை பூண்டை வந்து டேப்லெட் வடிவில் எடுத்துக்கிறது நல்லதா இல்லை வந்து வெறும் பூண்டா எடுத்துக்கிறது நல்லதா, இதை வந்து யார் வந்து இந்த வெள்ளை பூண்டெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மெனிவே பாண்டி ஸ்டேட்மெண்ட். இந்த வெள்ளை பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது கேன்சரு, நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலு, பிபி லெவல் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் தான் இந்த வெள்ளைப்பூண்டு. ஸோ அது போக கேஸ்ட்ரபிள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து நீக்கக்கூடிய சக்தி வந்து அந்த வெள்ளைப்பூண்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். பட் இந்த எதனால் அந்த நீக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ள அந்த அலிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பனண்ட் வந்து அந்த வெள்ளைப்பூண்டில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும்போது, ஒரு 4 பூண்டு பச்சையாக எடுத்து சாப்பிடும்போது அதில் உள்ள அலிசின் அந்த கெமிக்கல் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்குது. இதே வந்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அதில் உள்ள அந்த அலிசின் வந்து பிரேக் டவுன் ஆகுது. ஸோ அதனால வந்து நம்ம அந்த ஒரு பூண்டை வந்து பச்சையாக சாப்பிட்றது வந்து பெட்டர். அதுவும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும்போது ஸ்மெல் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த சல்ஃபர் கண்டென்ட் வந்து அதிகமாகும். ஸோ அந்த பேட் ஸ்மெல் இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து நம்ம நினச்சிக்கிட்டு தான் சமைச்சு சாப்பிட்றோம். ஸோ சமைச்சு சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் வரும். ஸோ அப்போ வந்து டேப்லெட் வடிவில் ஒரு சில பேர் எடுத்துக்கிறாங்க. பட் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்றது தான் வந்து அந்த அலிசின் ஃபுல்லாக வந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளைப்பூண்டை வந்து வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடக்கூடாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து 2 பூண்டு சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம். ஸோ அது வந்து பெட்டர். ஸோ அது போக ஆஸ்பிரின் டேப்லெட் வந்து எடுத்துக்கிறவங்க இந்த வெள்ளைப்பூண்டை வந்து எடுத்துக்க கூடாது. ஸோ இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க வெள்ளைப்பூண்டு இந்த ஆஸ்பிரின் டேப்லெட் எடுப்பாங்க. ஸோ அந்த ஆஸ்பிரின் எடுக்கிறவங்க, ஏன்னா வந்து அது வந்து அந்த ரத்த கட்டிகளை வந்து இது பண்ணுறது, மறுபடியும் இது வந்து ஓவராக இது பண்ணும், இதில் உள்ள அலிசின் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆஸ்பிரின் எடுக்கிறவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த வெள்ளைப்பூண்டை வந்து பச்சையாக வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அது போக வந்து இதை வந்து டேப்லெட் ஃபார்மில் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம பச்சையாக வந்து மற்றவங்க சாப்பிட்றது வந்து உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தான ஒரு ஃபுட்டு தான் இந்த வெள்ளைப்பூண்டு. ஸோ இது வந்து ஆரோக்கியம் மிகுந்த நிறைய நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு மெடிசன் தான் வந்து இந்த வெள்ளைப்பூண்டு. ஸோ வெள்ளைப்பூண்டு மட்டும் கிடையாது, வெங்காயம், ஸோ இந்த மாதிரி ஒரு சில உணவுப் பொருட்கள், வெண்டைக்காய், கேரட், இந்த மாதிரி உணவுப் பொருட்கள்லாம் நம்ம வந்து சமைக்காமல் சாப்பிட்றோம். பட் வந்து சமைச்சு சாப்பிட்றத விட அரைவேக்காடாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. ஸோ ஒரு சில ஃபுட்டெல்லாம் வந்து பாதி வெந்து வேகாமல் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பா ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.